வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளை வழங்குவோர் போத்தீஸ் சுவர்ணமகால். இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி நாளை முதல் போராட்டம். நேற்றிரவு மலை மீது கூடி ஆலோசனை மேற்கொண்ட மதுரை அரிட்டாப்பட்டி மக்கள் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கலாகிறது. இரு அவைகளின் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட வாய்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாட்டின் ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையையும் கொன்றுவிடும். ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். இலங்கையின் அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதுடன் மாகாண கவுன்சில் தேர்தல்களையும் நடத்த வேண்டும். தமிழர்களின் கோரிக்கைகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாக பிரதமர் மோடி பேச்சு. மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம். பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு இலங்கை அதிபர் திசநாயக்க அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களவையின் இன்றைய நிகழ்வில் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்க கொறடா உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் காங்கிரஸ் கொறடா நடவடிக்கை. தமிழகத்தில் 11,791 ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் கட்டப்படும் கட்டிட அனுமதிக்கான கட்டணம் உயர்வு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நூறு கிலோ எடையில் செஸ் சாம்பியன் குகேஷ் உருவத்தில் இட்லி செய்து அசத்திய சமையல் கலைஞர்கள். செஸ் போர்டு வடிவத்தில் செய்யப்பட்ட இட்லியின் மையத்தில் குகேஷ் உருவம் தத்ரூபமாக இடம்பெற்றுள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரத்தை தொடர்ந்து 4வது ரயில் முனையம் பெரம்பூரில் அமைக்க அனுமதி. பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் ரயில் நிலையம் அருகே உள்ள இடத்தில் 428 கோடி செலவில் புதிய ரயில் முனையம் அமைய இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். புதுச்சேரியிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட். காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே உயிர் பலி வாங்க காத்திருக்கும் தேசிய நெடுஞ்சாலை பள்ளங்கள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. பயிர் சேத கணக்கீட்டு பணியை இன்றைக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தல். பயிர் காப்பீட்டின் கீழ் விரைவாக இழப்பீடு வழங்குவது குறித்த கூட்டத்தையும் நடத்தவும் ஆணை. வெள்ள நிவாரண உதவி கேட்டு நடக்கும் போராட்டத்தை அடக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். பாலம் தண்ணீரில் அடித்துச் சென்றால் அது தரமற்றது என்று சொல்லிவிட முடியாது. திருவண்ணாமலையில் அடித்துச் செல்லப்பட்ட புதிய பாலம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. தவறிழைத்த அதிகாரிகள் அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அர்த்த மண்டபம் வரை இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என்று அறநிலையத்துறை விளக்கம். அர்த்த மண்டபம் முன்பு நின்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று கோவில் வணிகம் கூறியதை இளையராஜா ஏற்றுக்கொண்டதாகவும் அறிக்கை. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, இதுவரை விட்டுக் கொடுத்ததும் அல்ல. தம்மை மையமாக வைத்து நடக்காத ஒன்றை நடந்ததாக வதந்தி பரவுவதாக இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. இசை கடவுளான இளையராஜாவை கோவிலுக்குள் விடவில்லை என்று வரும் சர்ச்சையை கண்டிப்பதாக நடிகை கஸ்தூரி பேட்டி. கருவறைக்குள் இளையராஜா உட்பட எந்த ஜாதியினரும் செல்ல முடியாது என்றும் கருத்து. என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது. அது ராஜா சாரா இருந்தாலும் சரி, கஸ்தூரியா இருந்தாலும் சரி, ரங்காசாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் கைத்தடிதான் தமிழக வெற்றிக் கழகம் என்று திண்டுக்கல் ஐலியோனி கடும் சாடல். விஜயின் கட்சி தூளாக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் பேச்சு. பாரதிய ஜனதாவின் கைத்தடியாக இன்று திராவிட இயக்கத்தை கை நீட்டி பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நடிகர் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியை தூளாக்க போகின்ற இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் கூண்டோடு விலகல். சீமானின் பிரிவினைவாத பேச்சுகளால் கட்சியை கட்டமைக்க முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா. சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய குகேஷுக்கு வீட்டின் அருகே உற்சாக வரவேற்பு. ஆடி பாடி ஆரத்தி எடுத்து குடும்பத்தினர், உறவினர்கள் உற்சாகம். தமிழ்நாடு அரசு எனக்கு நிறைய உதவி செய்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் பேட்டி. சீஃப் மினிஸ்டர் சார், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் ரெண்டு பேருமே எப்பவும் ஏதாவது லைக் நான் அச்சீவ் பண்ணும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அப்புறம் இந்த எனக்கு கேண்டிடேட்ஸ் இந்த ஜேர்னி பார்த்தீங்கனாலே லைக் லாஸ்ட் இயர் 23 நடந்த 23 டிசம்பர்ல நடந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்பான்சர் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு கேண்டிடேட்ஸ் அந்த கண்களுக்குள் பெயிண்டிங், நாக்கை கிழித்து வண்ணம் தீட்டிக் கொள்வது என இளைஞர்கள் அட்ராசிட்டி. திருச்சியில் இயற்கைக்கு புறம்பாக டாட்டூ சென்டர் நடத்திய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அருகே லஞ்சமாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட ஆசிரியர். அவகாசம் கோரி காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய கிராம நிர்வாக அலுவலர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்க லஞ்சம் பெறும் ராஜபாளையம் சமூக நலத்துறை அலுவலர். வீடியோ வைரலாகி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக பஞ்சாபில் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் ஜக்ஜித் சிங்கிற்கு ஆதரவு. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீருடன் தேங்கியுள்ள கழிவுநீர். நோய் தொற்று ஏற்படும் முன் அகற்ற மக்கள் கோரிக்கை. முதல்ல என்ன பண்ண போறோன்னே தெரிய போறது இல்ல. இங்க நல்ல நீரா இருந்தா கூட ஒண்ணு தெரியாது, வெறும் கழிவு நீர் அவ்வளவும் கலந்து சாப்பிட கூட முடியாத அளவுக்கு தான் நாங்க சிரமத்துல உள்ளாயிருக்கோம். நாங்களும் எவ்வளவு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட முறையீடு பண்ணியாச்சு, அவங்க தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? அத்தியாவசிய தேவையே இல்லாத அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோம். குழந்தைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போக என்ன பண்ணுவாங்க? இது சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது பண்ணலைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கன்னியாகுமரியில் வலைதளவாசிகளால் புகழப்பட்ட உணவகத்தில் பரிமாறப்பட்ட கெட்டுப்போன ஃப்ரைட் ரைஸ். அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் அளித்தும் பயனில்லை என்று வேதனை. திருப்பூர் மூவர் கொலை வழக்கை தன்னை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் துன்புறுத்துவதாக தொழிலாளி ஒருவர் பகிரங்க குற்றச்சாட்டு. குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி மனு.
செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் சுவற்றை துளையிட்டு மதுபானங்கள் கொள்ளை. புத்தகத்தை தூக்கும் வயதில் பாட்டிலை தூக்கி செல்லும் சிறார்களின் சிசிடிவி காட்சி. சேலம் அருகே போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை முன்விரோதத்தில் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த வழக்கு. 6 பேரை கைது செய்து சங்ககிரி போலீசார் அதிரடி. பெண் தேடும் இளைஞர்களை குறிவைத்து திருமணம் செய்து நகை பணத்தை சுருட்டி செல்லும் நூதன மோசடி கும்பல். மதுரை அருகே கையும் களவுமாக சிக்கிய மோசடி ராணிகள் 3 பேரை கைது செய்த போலீசார். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காட்டு வழி பாதையில் நடைபயணமாக வரும் பக்தர்களுக்கு சபரிமலையில் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. வனத்துறை சார்பில் வழங்கப்படும் அடையாள காப்புடன் சன்னிதானம் வருபவர்களுக்கு தனி வரிசையில் தரிசனத்திற்கு வசதி செய்து கொடுக்க தேவஸ்தானம் திட்டம். கடந்த 29 நாட்களில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 163 கோடியே 89 லட்சம் ரூபாய் காணிக்கை வசூல். 22,67,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாகவும் தேவஸ்தானம் தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு இன்று வருகை. ஆந்திரா மங்களகிரி எய்ம்ஸ் மருத்துவமனை பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்தியா, சீனா இடையே எல்லை பிரச்சினை குறித்து நாளை முக்கிய ஆலோசனை. இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். டெல்லியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக கூறி கெஜ்ரிவால் நடைபயணம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு. ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு பாஜக மகளிர் அமைப்பினர் போராட்டம். டெல்லி ராணுவ தலைமையகத்தில் இருந்து 1971ஆம் ஆண்டு வெற்றி சின்னம் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. ராணுவ தலைமை அலுவலகம் முன்பு இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு.
அடுத்த ஆண்டு முதல் விசா இல்லாமல் இந்தியர்கள் ரஷ்யா செல்ல அனுமதி வழங்கப்பட இருப்பதாக தகவல். சீனா மற்றும் ஈரான் நாட்டினரை தொடர்ந்து இந்தியர்களுக்கும் சலுகை அளிக்க ரஷ்யா திட்டம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்டில் பரிதாப நிலையில் இந்திய அணி. தொடர்ந்து சொதப்பும் முன்னணி பேட்ஸ்மேன்கள் மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தி. மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணி இன்று மோதல். ஆட்டம் இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி. வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷாகிப் அல் ஹசன் சர்வதேச போட்டிகளில் பந்து வீச தற்காலிக தடை. இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்ளூர் போட்டியில் விதிகளை மீறி பந்து வீசியது உறுதி செய்யப்பட்டதால் நடவடிக்கை.